ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். சுதாதாரா சாரைஹ சரணயுகலாந்தர்விகலிதைஹ பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்னாய மஹசஹ அவாப்யஸ்வாம் பூமி புஜகநிப அத்யுஷ்டவலயம் ஸ்வாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷிகுலகுண்டே குஹரிணி. அம்பாள் சஹஸ்ராரத்தில் தன் துணைவரோடு ஆனந்தமாக வீற்றிருப்பவள் தன் திருப்பாதங்களிலிருந்து அமிர்த ஜலத்தை பெருக செய்கிறாள். குண்டலினி யோக முறையில் கடுமையாக தவம் மேற்கொண்டு தன்னை தரிசித்த சாதகனின் மீது அந்த அமிர்த ஜலத்தை வர்ஷித்து அவனுக்கு அனுகிரகம் செய்கிறாள் என்பதை கூறும் ஸ்லோகம் இது. சாக்ஷாத் பராசக்தி ஸ்ரீசக்கர ரூபிணி என்று போற்றப்படுகிறாள். மனிதர்களின் சிரசில் சந்திர மண்டலம் இருக்கிறது. இதுவே ஸ்ரீ சக்கரம் என்று மகான்கள் கூறுகிறார்கள். இந்த சந்திர மண்டல ஸ்தானமானது 1000ற்கும் மேலான தளத்துடன் கூடிய மலர்ந்த தாமரை புஷ்பம் போன்று விளங்கி வருகிறது. இதன் நடுவில் பரதேவதையான ஜெகன்மாதாவின் சரணார பிந்தங்கள் விளங்குகிறது. அந்த திருப்பாதங்களிலிருந்து பெருகும் அமிர்த ஜலமானது உபாசகருடைய சரீரத்தில் இருக்கும் 76,000 நாடிகளையும் நனைக்கிறது. இதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தேகபலம், தைரியம், மனோபலம், வாக்பலம், ஞானம் இவற்றை அருளப் பெறுகிறான். இப்படி தேவி தன் திருவடிகளின் அமிர்த ஜலத்தால் உபாசகருடைய சரீரத்தை நனைத்துவிட்டு மறுபடியும் கீழே இறங்கி மூலாதார சக்கரத்தில் சர்ப்பம் போல் தன் சொரூபத்தை செய்து கொண்டு குண்டலினி சக்தி என்ற பெயரை அடைந்து யோக நித்திரையில் அமர்ந்து விடுவாள். இப்படி ஆதார சக்கரத்தில் அம்பாளின் இருப்பை கூறுவது இந்த ஸ்லோகம். இனி ஸ்லோகத்தின் வரிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் அர்த்தத்தை அறிந்து கொள்வோம். சுதாதாரா சாரைஹி சரணயுகலாந்தர் விகலிதைஹி. ஹே தேவி, உனது 2 திருவடிகளின் நடுவிலிருந்து பெருகும் சுதாதாரா சாரைஹி அமிர்த ஜலத்தின் பிரவாகத்தால் பிரபஞ்சம் சிஞ்சந்தி உபாசகருடைய 76,000 நாடிகளையும் நனைத்துவிட்டு புனரபி ரசாம்னாய மகசக மீண்டும் சந்திர மண்டலத்திலிருந்து
அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகநிபம் அத்யுஷ்டவலயம். தன்னுடைய யதாஸ்தானமாகிய பூமிம் மூலாதார சக்கரத்தை அடைந்து புஜகநிப அத்யுஷ்ட வலயம் சர்ப்பம் போல குண்டலம் போட்டுக்கொண்டு சுருட்டி கொண்டு இருப்பது போல் ஸ்வாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷிகுலகுண்டே குஹரிணி, உனது உருவத்தை செய்து கொண்டு ஸ்வபிஷிகுலகுண்டே குஹரிணி, சூக்ஷ்மமான துவாரத்தை உடைய தாமிரை கிழங்கு போலிருக்கிற மூலாதார சக்கரத்தில் ஸ்வபிஷி யோக நித்ரை செய்கிறாய் தாயே. இப்படி தேவியானவள் தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் உபாசகனின் சந்திர மண்டலத்திலிருந்து அமிர்தத்தை பொழிந்துவிட்டு மீண்டும் தன் இருப்பிடமான மூலாதாரத்தை வந்தடைகிறாள் என்பதை கூறும் ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகமானது தேவியை அடைவதற்குண்டான உபாயத்தை காட்டுகிறது. சாதகன் பிராணவாயுவை மேல் நோக்கி செலுத்தும் பொருட்டு பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஏகாகிர சிந்தனையோடு தேவியின் பீஜத்தை மானசீகமாக ஜபிப்பதே இத்தகைய தேவியின் தரிசனம் கிடைக்கும் உபாயமாகும். கருணை வடிவான தாயார் தன் பக்தர்கள் தன் பிரபஞ்ச வடிவத்தை அவர்களுக்குள்ளேயே காண செய்கிறாள். அண்டத்தில் உள்ளதை தங்களுடைய பிண்டத்திலேயே, அதாவது சரீரத்திலேயே தரிசிக்க அருள்கிறாள். ஓம் தத் சத். இனி 11வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இது தேகத்தில் ஸ்ரீ சக்கரம் எப்படி அமைந்திருக்கிறது, அம்பாள் அங்கு எப்படி வியாபித்திருக்கிறாள் என்பதை விளக்கும் ஸ்லோகமாகும். சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபி பஞ்சபிரபி பிரபின்னாபி சம்போ நவபிரபி மூல பிரகிருதிபிஹி சதுஷ்சத்வாரிம்சத் வசுதலகலாஸ்ரத்ருவலயः த்ரிரேகாபே சார்த்தம் தவ சரணகோணா பரிணதः. முன் ஸ்லோகத்தில் அம்பாள் சகசிராரத்தில் உள்ள சந்திர மண்டலத்திலிருந்து அமிர்த மழை வர்ஷிக்கிறாள் என்று, மீண்டும் மூலாதாரத்தில் பாம்பு போல் சுருண்டு யோக நித்திரையில் வந்து அமர்கிறாள் என்றும் அறிந்தோம். இந்த ஸ்லோகம் நம் சரீரமே ஸ்ரீ சக்கரம்தான். சரீரத்தின் முக்கிய பொருட்கள் ஸ்ரீ சக்கர பாகங்களாக அமைந்திருக்கிறது என்று மிக அழகாக விளக்குகிறது. இனி ஸ்லோகத்தின் வரிகளின் அர்த்தத்தை அறிந்து கொள்வோம். சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபி பஞ்சபி அபி பிரபின்னாபிஹி சம்போஹோ நவபிரபி மூல பிரகிருதிபிஹி. அதாவது இந்த சிவ சுரூபமான 4 கோணங்களும் சக்தி ஸ்வரூபமான 5 கோணங்களும் ஆக 9 கோணங்களும் எதை குறிக்கிறது? மூல பிரகிருதிபிஹி. இந்த உலகத்தில் ஜீவனின் சிருஷ்டிக்காக உதவும் 5 மூலப்பொருட்களை குறிக்கிறது. கீழ் நோக்கியுள்ள 5 கோணங்கள், அதாவது தோல், இரத்தம், மாம்சம், கொழுப்பு, எலும்பு, இவை சக்தி ஸ்வரூபமான 5 தாதுக்களாகும். அடுத்து மேல் நோக்கி உள்ள 4 கோணங்களும் எதை குறிக்கிறது? சிவஸ்வரூபமானது. இது மஜ்ஜை, அதாவது எலும்பினுள் இருப்பது, சுக்லம், பிந்து, பிராணன்,
ஜீவன் என்கிற 4 தாதுக்களையும் குறிக்கிறது. இவை சேர்ந்து ஜீவ சிருஷ்டிக்கு தேவைப்படும் 9 மூலப் பொருட்களாகின்றது. நவபிரபி மூல பிரகிருதிபிகி. 9 மூல பிரகிருதியும் 9 கோணங்களாகிறது. அடுத்து சத்வாரிம்சத் வசுதல கலா ஸ்ருத்ரிவலயா திரிரேகாபை சார்த்தம் தவச்சரண கோணா பரிணதா. அதாவது மேலும் ஸ்ரீசக்கரத்தில் காணப்படும் 8 தளம், 16 தளம், 3 மேகலை, 4 திக்கிலும் 4 துவாரம் உள்ள வாயில்கள், இவற்றோடு சேர்ந்து உலகத்திற்கு மூல காரணமான தவச்சரண கோணா பிந்துஸ்தான மந்திர கோணங்களும் உருவங்களை அடைந்து சத்துசத்வாரிம்சத் 44 தத்துவங்களாக விளங்குகிறது. அதாவது 9 கோணங்களை சுற்றி உள்ளிருக்கும் கோணங்கள் சேர்த்து 44 ஆகிறது. இப்படி மனித சரீரத்திலேயே தோல், இரத்தம், மாம்சம், கொழுப்பு, எலும்பு என்கிற 5, எலும்புக்குள் இருக்கும் மஜ்ஜை, சுக்லம், பிராணன், ஜீவன் என்கிற 4 சேர்ந்து 9 கோணங்களாகி மத்தியில் 10வதாக யோனியானது பிந்துஸ்தானமாகிறது. ஆக சிவசக்தியான 9 கோணங்களோடு பரிவார கோணங்களான 35 கோணங்களும் சேர்ந்து 44 கோணங்களாகிறது. இதனால் தேகமே ஸ்ரீசக்கரமாக பாவிக்கப்படுகிறது. இந்த தேகம் என்கிற ஸ்ரீசக்கரத்திற்கு அதிதேவதை சாக்ஷாத் பராசக்தியாகிறாள். இவ்விதம் 9 தாதுக்கள் அடங்கிய தேகத்தை 9 கோண ரூபமான ஸ்ரீசக்கரமாக பாவித்து நடுவில் ஹிருதயத்தில் ஸ்ரீசக்கர நாயகியான பராசக்தியானவள் நிலை கொண்டிருக்கிறாள். மேற்சொன்ன ஸ்லோகத்தை ஜபம் செய்து வந்தால் தேவியின் தரிசனம் கிடைக்கும். ஜன்ம சாபல்யத்தை அடைகிறார்கள். இப்படி அம்பாள் நம்மோடு நம் சரீரத்தில் முக்கிய தாதுக்களில் வியாபித்து கொண்டு நம்மை காப்பாற்றி வருகிறாள். ஓம் தத் சத். அடுத்து 12வது ஸ்லோகம் தேவியின் லாவண்யத்தை வர்ணிக்கும் ஸ்லோகம் இது. त्वदीयं सौन्दर्यं तुहिनगिरि कन्ये तुलयितुं कवीन्द्रः कल्पन्ते कथमपि विरिञ्चि प्रहृदयः यदा लोकौत्सुक्यात् अमरललनायान्ति मनसा तपोभिर्दुष्प्रभाम् अपि गिरिजसायुज्य पदवी. சாக்ஷாத் ஜெகன்மாதாவின் வாசஸ்தலங்களை பற்றி சென்ற ஸ்லோகங்களில் நாம் அறிந்தோம். 8வது ஸ்லோகத்தில் அம்பாள் மணித்வீபத்தில் சிந்தாமணி கிரகத்தில் வீற்றிருக்கிறாள் என்றும், 9வது ஸ்லோகத்தில் ஆதார சக்கரங்களில் இருக்கிறாள் என்றும், 10வது ஸ்லோகத்தில் சகசிராரத்தில் சந்திர மண்டலத்தில் ஈசனோடு இருக்கிறாள் என்றும், 11வது ஸ்லோகத்தில் ஸ்ரீசக்கர வடிவமாகிய நம் சரீரத்திலேயே முக்கிய தாதுக்களின் வடிவத்தில் இருந்து வருகிறாள் என்றும் அம்பாள் சாநித்தியம் கொண்ட இருப்பிடங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்படி அம்பாள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வடிவத்தில் விளங்குகிறாள் என்பதை தெரிந்து கொண்டோம். இப்படி விளங்கும் தேவியின் சுய வடிவம்தான் என்ன, எப்படித்தான் அம்பாள் இருக்கிறாள், இதை அறிந்து கொள்ள
இங்கு பர்வதராஜனின் புத்திரியாக தோன்றிய அம்பாளின் தேக லாவண்யத்தை, அழகை நமக்கு எடுத்து கூறும் ஸ்லோகம் இது. இனி ஸ்லோகத்தின் வரிகளை, அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். த்வதீயம் சௌந்தர்யம் துஹினகிரி கன்யே துலயித்தும். ஏ துஹினகிரி கன்யே, அதாவது பனி படர்ந்த இமயமலை ராஜனின், பர்வத ராஜனின் புத்திரியே, உன் தேகத்தின் சௌந்தரியத்தை துலயித்தும் வர்ணிக்க, கவீந்திராஹா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபிருதயா. பிரம்மாவும் மகா கவிகளும் கூட உன் அழகை வர்ணிக்க திறமையற்றவர்களாக சிரமப்படுகிறார்கள். எத் ஆலோ சௌக்கியாத் அமரலலனா, அமரர்களான தேவலோக அழகிகள் ரம்பா, ஊர்வசி போன்றோர் ஆலோ சௌக்கியாத், உன் அழகை காண உற்சாகத்தோடு ஒன்று சேர்ந்து முயற்சி செய்கிறார்களாம். தபோபிர் துஷ்பிராபாம், தவ சிரேஷ்டர்கள் கஷ்டமான அனுஷ்டானங்களை கடைபிடித்தும் உன் லாவண்யத்தை காண முடியவில்லையாம். கிரிஜ சாயுஜ்ய பதவியும், அதனால் கடைசியில் அவர்கள் சிவனோடு ஒன்றுபட்ட உன் அழகை யாந்தி மனசா, மனதினால் கண்டு களிக்கிறார்கள். ஆக பிரம்மா மற்றும் தேர்ந்த கவிகள் அம்பாளின் அழகை வர்ணிக்க முயன்ற போது அவள் அழகை ஒப்பிட எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லையாம். அந்த ஒப்பற்ற அழகை சொர்க்கத்தில் இருக்கும் பெண்களால் கூட காண முடியவில்லை. தவசீலர்களாலும் கூட உன்னை காண்பது கடினமாக உள்ளது. சிவபெருமானுக்கு மட்டுமே உமது அழகில் மூழ்கும் பாக்கியம் இருப்பதால் சிவனோடு ஒன்றுபட்ட உன் சௌந்தரியத்தை மனதினால் கண்டு களிக்கிறார்களாம். இப்படி அம்பாளின் ரூப லாவண்யம் விவரிக்க முடியாத, எதனோடும் ஒப்பிட முடியாத, எப்படித்தான் இருப்பாள் என்றும் யூகிக்க முடியாத லாவண்ய சுந்தரியாக அம்பாள் விளங்குகிறாள். அழகே உருவானவள். அம்பாளின் இந்த ஸ்லோகத்தை பக்தியோடு படித்து வந்தால் ஊமை கூட பேசும் திறன் பெறுவர் என்று பலஸ்ருதி கூறுகிறது. ஓம் தத் சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதா மோக பான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் अभिनवकुलसुन्दरीं वन्दे. श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादिसकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते. पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः.